omelette எப்படி வீட்லயே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரெட் ஆம்லெட்க்கு நம்ம ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1/4 பிடி அளவுக்கு மல்லியும் எடுத்திருக்கேன். நான் ரெண்டையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் நான் ஒரு சின்ன முழு பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு பிழிஞ்சுப்போம். பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பிரெட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம். நான் க்ரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஹோம்மேட் மயனேஸ். இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஐகார்டில் கொடுக்குறேன். ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப். இதுவும் இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஐகார்டில் கொடுக்குறேன். இது சீஸ். நான் 20 rupees அந்த கப் 2 வாங்கி இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். சீஸு, க்ரீன் சில்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பெப்பர் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் தேவைக்கு. ஒரு பவுலில் நான் பொடியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். சால்ட் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்கை இதில் உடைச்சி ஊற்றி பீட் பண்ணிப்போம். இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதான், நம்ம பீட் பண்ணிக்கிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுடுவோம். எண்ணெய் ஊற்றிப்போம். நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கை இதில் ஊற்றிப்போம். 2 பிரெட்டை இதில் நம்ம வச்சுடுவோம். ஒரு இதில் நம்ம கெட்சப்பும் சீஸும் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். நம்மளோட ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே திருப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குவோம். 2 ஸ்லைஸ் பிரெட்டை இதில் வச்சுடுவோம். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த க்ரீன் சட்னியும் ஃபுல்லாக க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இதில் இந்த சைடில் மயனஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். எக் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்